உணவு பாதுகாப்பு மசோதாவை அவசரகதியாக நிறைவேற்றாமல் மாநில அரசுகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்க வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். உணவு பாதுகாப்பு மசோதாவால் தமிழகத்துக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்த அச்சுறுத்தல்களை விளக்கி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். இம்மசோதாவில் உள்ள குறைகள் குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் மத்திய அரசு அதன் மீது கவனம் செலுத்தவில்லை என்றும் இதை அவசர சட்டமாக நிறைவேற்றுவதால் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தி வரும் மாநிலங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று அந்த கடிதத்தில் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்துக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு தானியம் 1,00,000 டன் அளவுக்கு குறைய வாய்ப்புள்ளதாகவும் இதனால் தமிழகத்தில் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய அளவு குறையக்கூடும் என்றும் கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதுள்ள முறைப்படி 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே மத்திய அரசு உணவு தானியம் வழங்க முடியும் என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா அதன் பிறகு உணவு தானியத்துக்கான மானியங்களை மத்திய அரசு எவ்வாறு வழங்கும் என்பதையோ வேறு எந்த முறையை பின்பற்றி உணவு தானியம் வழங்கப்படும் என்பதையோ விளக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இத்திட்டம் தன்னிச்சையான முடிவு என்றும் இதை நிறைவேற்றுவதற்கு முன் மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்ட பிறகே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.